இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித காவல் தூதர்களின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யார் இந்த காவல் தூதர்கள்? காவல் தூதர்கள் என்பவர்கள் நம் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கவும், பாதுகாக்கவும், வழிநடத்தவும் கடவுளால் நியமிக்கப்பட்ட விண்ணக தூதர்கள். இவர்கள் நமது வாழ்க்கை பயணத்தில் நமது நெருங்கிய நண்பர்கள். நம் காவல் தூதர்கள் நாம் கடவுளிடம் நெருங்கி வரவும் நமக்கு உதவுகிறார்கள். விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் வானதூதர்கள் மூலம் கடவுளின் பாதுகாப்பு மற்றும் பிரசன்னத்தை வலியுறுத்துகிறது. காவல் தூதர்கள் நமது மீட்புக்காக அல்லது இரட்சிப்புக்காக நமக்கு அனுப்பப்படுகிறார்கள். கடவுளின் பாதுகாப்பை இன்றைய திருப்பாடல் நமக்கு உறுதியளிக்கிறது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களை உன் பொறுப்பில் வைத்திருக்கிறார். திருப்பாடல்கள் 91:11. இன்றைய நற்செய்தியின் வழியாக விண்ணகத்தில் நுழைவதற்கு பணிவு மற்றும் குழந்தைகளைப் போல மாறுவது பற்றி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஒரு குழந்தையைப் போல பணிவுடன் வாழ்வது விண்ணகத்தில் மகத்துவத்திற்கான பாதையை எடுத்து காட்டுகிறது. நம் இறைமகன் இயேசுவும் காவல் தூதர்களை பற்றி இவ்வாறு கூறுகிறார்: அவர்கள் விண்ணகத்தில் இருக்கும் என் தந்தையின் முகத்தை எப்போதும் காண்கின்றார்கள். புனித தாமஸ் அக்குவினாஸ் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்: காவல் தூதர்கள் மனிதர்களுக்கு பாதுகாவலர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களின் சொந்த நலனுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும். புனித ஜான் கிறிசோஸ்தம் நாம் விரும்பினால் காவல் தூதர்கள் நமக்கு உதவ எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். காவல் தூதர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் தனிப்பட்ட அக்கறையை பிரதிபலிக்கிறார்கள். தெய்வீக அருளில் நம்பிக்கை வைக்க நம்மை ஊக்குவிக்கிறார்கள். நாம் அனைவரும் காவல் தூதர்களின் துணையோடு விண்ணகம் செல்ல முயற்சி செய்வோம். கடவுளை முகமுகமாய் தரிசித்து மகிழ்வோம்.